வணக்கம் கிப்டி. அதாவது ஆந்திரா, கர்நாடகா, தமிழ்நாடு, கேரளா உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் கர்நாடகா மாநிலத்தின் மங்களூரு, உடுப்பி, உத்தரகன்னடா மாவட்டத்தின் கார்வார், கோவா பகுதிகளில் தங்கி மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். சுமார் ஆயிரக்கணக்கான மீனவர்கள் இதுபோன்று தங்கி மீன்பிடித்து வருகின்றனர். இவர்கள் மங்களூரு, உடுப்பி, உத்தரகன்னடா பகுதியில் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து அரபிக்கடலுக்குள் சென்று சுமார் 10 நாட்கள் தங்கி மீன்பிடித்து வருவது வழக்கம். அதுபோல் கடந்த 12 தினங்களுக்கு முன்பு அரபிக்கடலுக்குள் மங்களூரிலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஐஎஃப்பி சாண்ட் ஆண்டன் என்ற மீன்பிடி படகில் சுமார் 31 மீனவர்கள் சென்று மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது மங்களூர் கப்பல் துறைமுகத்திலிருந்து சுமார் 100 கடல் மைல் தொலைவில் இவர்கள் அரபிக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது இவர்களின் சென்ற அந்த மீன்பிடி படகு ஸ்டேரிங் செயலிழந்தது. ஸ்டேரிங் செயலிழந்தால் அவர்கள் அந்த இடத்தை விட்டு நகர முடியவில்லை. பின்னர் இவர்கள் கடந்த 11 நாட்களாக அரபிக்கடலில் அந்த பகுதியில் தத்தளித்திருந்தனர். இவர்கள் குறித்த தகவல் இந்திய கடலோர காவல் படைக்கு நேற்றைய தினம் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து இந்திய கடலோர காவல் படைக்கு சேர்ந்த கஸ்தூரிபா காந்தி என்ற அந்த மீட்பு கப்பலும் கொச்சினிலிருந்து புறப்பட்ட டோர்னியர் என்ற விமானமும் அரபிக்கடலில் தேடுதல் வேட்டையை தொடங்கியது. முதல் கட்டமாக இன்று காலை டோர்னியர் விமானம் மூலம் அந்த மீன்பிடி படகு மங்களூரிலிருந்து சுமார் 100 கடல் மைல் தொலைவில் அரபிக்கடலில் தத்தளித்தது தெரிய வந்தது. உடனடியாக விமானத்திலிருந்து அந்த கஸ்தூரிபா காந்தி என்ற கப்பலில் இந்த மீட்புக் குழுவினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இந்திய கடலோர காவல் படையினர் அங்கு சென்று அந்த நீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த அந்த ஐஎஃப்பி சாண்ட் ஆண்டன் என்ற கப்பலை அதாவது ஆன் சைட் பழுது பார்த்தல் என்ற சிஸ்டம் மூலம் உடனடியாக சிறு அதாவது அந்த மீன்பிடி படைக்குள் தண்ணீர் புகாதவாறு பழுதுகள் பார்க்கப்பட்டு கர்நாடகா மாநிலத்தின் கார்வார் மாவட்டத்தில் ஹொன்னாவர் துறைமுகத்திற்கு இழுத்து வரப்பட்டது. தற்போது 31 மீனவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பி கார்வார் மாவட்டத்தில் ஹொன்னாவர் துறைமுகத்திற்கு அழைத்து வரப்பட்டு தற்போது மருத்துவ பரிசோதனை நடந்து வருகிறது. மேற்கண்ட தகவலை இந்திய கடலோர காவல் படை சற்று முன்பு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் விவரமாக தெரிவித்துள்ளதுங்க கிப்டி.